கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க ஊழியக்காரங்க, அதனால நீங்க வேணா பேசாம இருக்கலாம், ஆனா நாங்க உலகத்துக்குள்ள இருக்கிறோம், வேலை ஸ்தலத்துல இருக்கிறோம், வியாபாரத்துல இருக்கிறோம், அதனால பேசி விடுகிறோம் என்று சொல்லுவார்கள். என்னுடைய பிள்ளைகளே, நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாகவே ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து என் வாயில கெட்ட வார்த்தை வந்ததில்லை, யாரையும் நாயின்னு கூட சொல்லியதில்லை. என்னுடைய பிள்ளைகளே, அப்போ என் கூட இருந்தவங்க கூட சொல்லுவாங்க, நீங்க எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படி சொல்லி. கண்ட்ரோல் பண்றது நம்ம அல்ல, கர்த்தர். நாம் கர்த்தரோடு இணைந்திருந்தால் நாம் அப்படிப்பட்ட தடித்த வார்த்தைகளை பேச மாட்டோம். அது 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 மற்றவங்களை இடற பண்ணும், பிரியமானவர்களே. அதனால தான் அந்த வார்த்தை, கெட்ட வார்த்தை, அசுத்த வார்த்தை, தவறான வார்த்தை நிறையா இருக்கு. பாருங்க, நாம் சொல்லும் பொழுது என்ன இந்த வார்த்தை சொல்லி இப்படி சொல்றாங்கன்னு மற்றவங்க நினைச்சாலே நீங்க தேவனுடைய நாமத்தை வீணில் வணங்குறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அவர் கீழே எழுதுறாரு, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்ப நமக்குள்ள இருக்கிறாரு. இந்த மாதிரி வார்த்தைகளை பேசி அவர் துக்கப்பட்டா நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது, பிரியமானவர்களே. அதனால ஒரு தீர்மானம் எடுங்க, இனி கெட்ட வார்த்தை நான் பேசவே கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை பேசணும். அது கொஞ்சம் பிசாசு போராடுவான். பேசக்கூடாதுன்னு சொன்னா அன்னைக்குதான் ரொம்ப போராடுவான். பிள்ளைகள் மூலமா போராடுவான், மனைவி மூலமா போராடுவான், தாய் தகப்பு மூலமா போராடுவான், சமுதாயத்துல போராடுவான். யார் யாரை கொண்டு அந்த வார்த்தை பேச வைக்க முடியுமோ பேச ட்ரை பண்ணுவான். நீங்க தயவு செய்து அதுல அடிமையாயிராதீங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமா நடங்க. அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை நீங்கள் பேசும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதனால இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம், இனி என் வாயில மிருகம் பேர சொல்லி கூட என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது. மனிதர்களுக்கென்று நல்ல சுவாபம். இயேசு பாருங்க, பிரியமானவளேன்னு பேசுறாரு. என் பிரியமே ரூபவதியே அப்படிதான் சொல்றாரு. அது போல நம்மளும் நல்ல வார்த்தை பேசுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். நீர் விரும்புகிறபடி நடக்க கிருபை செய்யும். எங்க அறிவும் எங்க சிந்தனையும் குறை உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.